இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. யார்? உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதா இருக்காங்க. இந்த ஷஹீதுக்காக வேண்டி துக்கம் கொண்டாடலாமா? இந்த ஷஹீதுக்காக வேண்டிய சோகத்தை அனுசரிக்கலாமா? ஏன் என்று சொன்னால் இறைவனை சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய பாதையிலே ஷஹீதாகிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி, அவர்களுக்கு முபாரக் தர வேண்டும், அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? வாழ்த்து செய்து நற்செய்தி கூற வேண்டும். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை உமக்கு தந்து விட்டான், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, சும்மா இல்ல. சூரா பக்ராவிலே 154வது வசனம், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ அவர்களை இறந்தோர் என்று சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாஉன், ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன், அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்தவங்க வஃபாத்தாவல அவங்க உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மேலும் பாருங்க சகோதரர்களே, ஆல இம்ரான்ல 169 வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வலா தஹ்சபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ அவர்கள் இறந்தோர் என்று சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாஉன், ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பீம், அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. பாருங்க, ஷஹீதானவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க உணர மாட்டீங்க. அவங்களுக்கு நான் உணவளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே, அல்லாஹ்வுடைய பராமரிப்பிலே அந்த ஷுஹதாக்கள் இருக்கும்போது நாம் அவர்களுக்காக சோகத்தை கொண்டாடலாமா? சோகத்தை கொண்டா எவ்வளவு பெரிய தவறு குற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு வாழ்த்து செய்து கூறுங்கள். இந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் தான் இது சகோதரர்களே.